யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்னைக்கு சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு குழம்பு தான் பார்க்க போறோம். இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா, தோல் சீவி அ அ அரிஞ்சு வச்சுக்கங்க. வெங்காயம் 4, தக்காளி 4, பூண்டு ஒரு முழுசா ஒரு பூண்டு உரிச்சு வச்சுக்கங்க. ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய வச்சுட்டு, அதுக்கு ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்குங்க. இதில கடுகு போட்டு பொரியட்டுன்னு, அந்த வெங்காயம் அரிஞ்சு வச்ச வெங்காயத்த நீங்க வந்து அதில சேர்த்து பொன்னிறமா நீங்க வதக்கி எடுத்துக்கலாம். அந்த பூண்டு முழுசா ஒரு பூண்டு சொன்னேன் இல்லைங்களா? அந்த பூண்ட வந்து கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுக்கங்க. இந்த மாரி வெங்காயத்த நம்ம வந்து ஆட் பண்றோம். அதிலயே உப்பு கொஞ்சம் போடுங்க. உப்பு போட்டா சீக்கிரம் வதங்கும். அது இல்லாம கொஞ்சம் வேலை மிச்சமா இருக்கும். போடும்போதே கொஞ்சம் லாஸ்ட்ல தெரியாம போட்டுற போறீங்க. அதனால டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க சேர்த்துக்கங்க. இவ்வளோதாங்க. ஒரு சிம்பிளான சட்டுன்னு வைக்கக்கூடிய ஒரு குழம்பு. அந்த பொன்னிறமா வெங்காயம் வதங்குனோனே நீங்க வந்து தக்காளிய போட்டு விட்டுருங்க. அதிலயே பூண்டு தட்டின பூண்டும், அந்த தக்காளி கூட போடுங்க. இது நீங்க தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் ரொம்ப ட்ரையா வதக்காதீங்க. ஒரு பாதி பதமா வதக்குங்க. அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு போதும். கதகதன்னு. இதுல எண்ணெய் லைட்டா தெரியும். இப்ப இந்த உருளைக்கிழங்கு நீங்க உருளைக்கிழங்கு போட்டு லைட்டா வதக்குனாலும் வதக்கலாம். இல்ல நீங்க அப்படியே கூட போடலாம். ஏன்னா பச்சை காய்கறிகள் மட்டும் தான் நம்ம வதக்கக்கூடாது. இந்த கிழங்கு வகைகள்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம லைட்டா வதக்கிக்கலாம். இப்ப நீங்க இதுலயே வந்து லைட்டா வதக்குனோனே மிளகாய் தூள் கொஞ்சம் அதில சேர்த்துக்கங்க. நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள். நீங்க எத்தனை மெம்பர்ஸோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க சேர்த்துக்கங்க. எனக்கு எனக்கு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நாங்க வந்து 5 பேர். உங்களோட உங்களோட மெம்பர்ஸுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து அந்த குழம்ப நீங்க பார்த்துக்கணும். இதுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சமா ஊத்திக்க அந்த காய் முழுகுற அளவுக்கு மட்டும் வச்சா போதும். இந்த தண்ணி அந்த உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறமா, நீங்க வந்து புளி ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. புளி வந்து அதுக்கு தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தேங்காய் அரைச்சு அப்படியே ஊத்திக்கினாலும் ஊத்திக்கலாம். இல்ல தேங்காய் பாலாவும் நீங்க எடுத்துக்கலாம். புளி வந்து ஒரு கொட்ட அளவு போதும். ஏன்னா தேங்காய் சேர்க்கறதுல நெறைய புளி தேவையில்ல. ஒரு கோலி குண்டு அளவு போதும். இப்ப அந்த உருளைக்கிழங்கு வெந்துருச்சுங்களா? இதுல அந்த புளி கரைச்ச தண்ணி வந்து ஊத்திக்கோங்க. இந்த புளிய ஊத்துனதுக்கப்புறம் ஒரு 2, 3 கொதி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து அப்புறம் தேங்காய் பால் வந்து அரைச்சு நீங்க சேர்த்துக்கலாம். ஏன்னா நெறைய பேருக்கு தேங்காய் வந்து சக்க சக்கன்னு தான் பிடிக்காது. அதனால நீங்க தேங்காய் பாலா சேர்த்துக்கிட்டீங்கன்னா, இது நம்ம வந்து ஒரு இட்லிக்கோ, இல்ல பூரிக்கோ, நம்ம வந்து சாதத்துக்கும் நம்ம வந்து சாப்பாட்டுக்கும் நல்லாருக்கும். இந்த உருளைக்கிழங்கு குழம்பு. அவ்வளோதான் மூடி போட்டு வச்சுருங்க. இந்த தேங்காய் பால் நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் பால் இருக்குங்களா? இது கையால தான் சக்கைய நான் எடுத்து வச்சேன். நீங்க வேணும்னா வடிகட்டி கூட போட்டுக்கலாம். இந்த மாரி கொஞ்சம் ஓரளவுக்கு அது உருளைக்கிழங்கு வெந்து பதமாயிடுச்சுங்களா? இதுல நீங்க வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கணும். புளி ஏன் முன்னாடியே நான் சேர்க்கலன்னா, அந்த உருளைக்கிழங்குல வந்து அப்சர்வ் ஆக்கிக்கும். உருளைக்கிழங்கு ஓவர் புளிப்பா இருக்கும். அதனால நம்ம உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் புளி சேர்க்கும்போது நல்லாருக்கும். இப்ப இந்த தேங்காய் பால் ஊத்துனதுக்கப்புறம் லாஸ்ட்டா ஏன் ஊத்துறோன்னா, இதோட பதம் நமக்கு சத்து கிடைக்கணும். தேங்காய் பால் வந்து நம்ம உயிர் சத்து. இத ஊத்தின ஒரு 2 கொதியிலே நீங்க வந்து நீங்க இறக்கணும். தேங்காய் பால் நீங்க அதிகமா வந்து அ கொதிக்க வைக்கக்கூடாது. சும்மா தள தளன்னு இருக்கும்போதே நீங்க ஊத்திட்டு இறக்கணும். அப்பதான் அந்த தேங்காய் பாலோட நமக்கு தன்மையும், அந்த சத்தும் நமக்கு முழுமையா கிடைக்கும். இதாங்க ஈஸியான ஒரு உருளைக்கிழங்கு கார குழம்பு. நன்றி.